Welcome to Love Guru channel, India's first relationship coaching channel. நான் உங்கள் ரிலேஷன்ஷிப் கோச் ட்ரிபிள் எக்ஸ் பேசுகிறேன். எக்ஸை திரும்ப லவ் பண்ண வைக்க ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஹாய் கைஸ், இது என்னோட பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்டோட ஸ்டோரி. ஹாய் குரு, நானும் என் லவரும் 6 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் கடைசியாக எங்களுக்குள்ள ஒரு சண்டை. அவளோட அத்தை பையன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். பட் அவள் பேசிட்டா. ஸோ நான் கோவத்தில் அவளை பிடிச்சி நடு ரோட்டில் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு அவளை அடிச்சிட்டேன். அவள் அழுதுகிட்டே போயிட்டா. அப்புறம் எனக்கு ரொம்ப பயமாக போச்சு. ஸோ நான் அவளை இழந்துருவோங்கிற பயத்தில் திரும்பி போய் அவள்கிட்ட கெஞ்சினே அழுதேன். பட் அவள் என்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா. எனக்கு என்ன பண்ணணுன்னு தெரில. ஸோ நான் சூசைட் அட்டன் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். பட் நான் பொழைச்சிக்கிட்டேன் ப்ரோ. பட் அதுக்கப்புறம் அவள் என்கிட்ட பேசுகிறதையே சுத்தமாக நிறுத்திட்டா. என்னை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டா. நான் எல்லா விதமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் நடக்கலை ப்ரோ. அப்புறம் தான் அவங்க வீடியோஸ் பார்த்தேன். எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே புரிஞ்சு. ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு அவளை எப்படியாவது திரும்ப லவ் பண்ண வச்சுருங்க ப்ரோ. அவள் இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சே பார்க்க முடியலன்னு அவர் சொன்னார். ஸோ நான் எப்பயும் போல் இவர் என்னோடய பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்டுங்கிறதால நான் அவரோட ஃபுல் ஸ்டோரி கேட்டு அதை ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி அவர்கிட்ட என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதை சரி பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆட்டிடியூட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவரும் நல்லா தான் கேட்டு ரிசல்ட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது எக்ஸ்பேக் பிளான் டீட்டெயில்ஸ் பற்றி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் என்கிட்ட சொன்னார், ஆல்ரெடி ப்ரோ நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார். நான் என்னென்ன ட்ரை பண்ணிக்கிங்கன்னு கேட்டேன். அப்போ தான் அவர் சொன்னார், ப்ரோ நான் ஆஸ்ட்ராலஜி, ஜோசியம் இந்த மாதிரி நெட்டில் பார்த்தேன். அதெல்லாம் நம்பி நான் நிறைய ட்ரை பண்ணேன். பட் காசு தான் வேஸ்ட் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, புரிஞ்சுக்கிட்டீங்கள? ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜோசியம், சக்தி, பவர் இதெல்லாம் ட்ரை பண்ணி தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தவர், ப்ரோ இப்போ நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். இது எல்லாருமே ரொம்ப ஒர்க் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதனால் நானும் யூஸ் பண்ணுறேன், இது ஒர்க் ஆகுமான்னு என்கிட்ட கேட்டார். ஓகே, இதான் என்னோட டாபிக். லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு எக்ஸை திரும்ப லவ் பண்ண வைக்க முடியுமா? ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் இந்த 2020 வரையும் சயின்டிஸ்ட் எவ்வளவோ இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, நமக்கு தெரியும். பட் அவங்க கண்டுபிடிச்சதுலேயே பெஸ்ட்டு இன்வென்ஷன் எதுன்னு எல்லா சயின்டிஸ்ட்டையும் கேட்டாலும் அவங்க எப்பயுமே சொல்கிற ஒரே இன்வென்ஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன். எஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் தட் திஸ் வேர்ல்ட் எவர் சீன். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? எந்த ஒரு விஷயத்தை உண்மையிலே நீங்கள் நடக்கணும்னு விரும்பி நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த இந்த யூனிவர்ஸ் விண்ணையும் மண்ணையும் பொழந்துக்கிட்டு வந்து உங்களுக்காக நடத்தி கொடுக்குமா. சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் எந்த விஷயத்த அடிக்கடி நினைக்கிறீங்களோ, பேசுகிறீங்களோ, பார்க்குறீங்களோ அந்த விஷயத்த இந்த யூனிவர்ஸ் உங்களுக்காக உண்மையிலே நடத்தி கொடுக்கும். இது உண்மையா? எஸ், இட்ஸ் 100% உண்மை. அதுக்கு நானே சாட்சி. என் வாழ்க்கையில் நான் ஏகப்பட்ட விஷயங்களை நினச்சி லா ஆஃப் அட்ராக்ஷன் வழியாக அது எனக்கு கிடச்சிருக்கு, நிறைய கிடச்சிருக்கு உண்மையிலே. ஓகே, அப்போ அது ரொம்ப ஈஸி, அவ்வளோதானே? என் எக்ஸு திரும்ப வரணும்னு நான் அடிக்கடி நினச்சா அவங்க திரும்ப வந்துடுவாங்க. அப்படி தானே எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் சொல்கிறாங்க. அதைத்தானே நீங்களும் சொல்ல வரீங்கன்னு நினச்சிங்கன்னா இதுதான் தவறான விஷயம். எஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் 100% ஒர்க் ஆகும். பட் எக்ஸ்பேக்குக்கு யூஸ் பண்ணுறது ரொம்ப 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 தப்பு. மேக்ஸிமம் 90% ரிசல்ட்டு கிடைக்காது. நான் இதை என் பர்சனல் கோச்சிங் கிளைண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இப்போ தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் 100% ஒர்க் ஆகுன்னு சொல்கிறீங்க, அதே சமயம் எக்ஸ்பேக்குக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறீங்க, என்ன ப்ரோ குழப்பறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லா ஆஃப் அட்ராக்ஷனை
எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரூல் ஒன்று இருக்குது. அந்த ரூல் என்னன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த 100% ட்ரஸ்ட் பண்ணி கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லி நம்பணும். அப்படின்னா மட்டும்தான் இது நடக்கும். பட் இது எக்ஸை திரும்ப லவ் பண்ண வைக்கிறதுக்கு நடக்கவே நடக்காத ஒரு ரூல். ஏன் அப்படின்னு இப்போ பார்ப்போம். 100% இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நம்பணும். கிளியராக சொல்கிறேன், நம்மளால் 100% நம்பி இதை உங்களால் நினைக்க முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கே தான் ஓவர் திங்கிங் இஷ்யூ நம்மளை வச்சு செய்யும். ஓவர் திங்கிங் இஷ்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. இதுதான் 100% ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணம். ஸோ அந்த ஓவர் திங்கிங் இஷ்யூவை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நாங்கள் மேலே உள்ள ஐ பட்டனில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இதை பார்க்குற நம்ம சேனலில் உள்ள பிரேக்கப் ஆன காய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே இதை நல்லா கவனிங்க. நான் என்னோட எக்ஸை எப்படி திரும்ப லவ் பண்ண வைக்கிறேங்கிற வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்கள் எக்ஸை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, அவங்களே வந்துடுவாங்கன்னு சொல்லியிருப்போம். பட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும்னா நீங்கள் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்துடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் 24 மணி நேரமும் உங்கள் எக்ஸை பற்றி தான் நினச்சிட்ருப்பீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்கன்னு ஃபுல் டே நினச்சிருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. அவங்க இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு போஸ்ட் போடுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தான் போடுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஓகே இன்றைக்கி அவள் கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்து அவள் பழையபடி உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு போஸ்ட் போடுவா. அதை பார்த்துட்டு இல்லை அவள் வரமாட்டான்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ பார்ப்பீங்க. அதை பார்த்துட்டு அவள் கண்டிப்பாக வந்துடுவான்னு சொல்லி தைரியமாக இருப்பீங்க. அந்த மோட்டிவேஷன் வீடியோ முடிஞ்சோடனே இல்லை வேறு ஒரு ரீசன் வச்சுக்கிட்டு இல்லை அவள் வரமாட்டா போச்சுன்னு சொல்லி பயந்துட்டு கிடப்பீங்க. எப்படியாவது உங்களை கண்ட்ரோல் பண்ணி அவள் வந்துடுவான்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அவள் ஒரு ஹாப்பி ஸ்டேட்டஸ் போடுவாள். அவளா முடிஞ்சிச்சு, அவள் வரமாட்டா, அவள் சந்தோஷமாக இருக்கா, நம்ம இல்லாமலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழையபடி அவள் வரமாட்டான்னு நினைப்பீங்க. அவளை எப்போ பார்த்தாலும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு நிமிஷம் அவள் கண்டிப்பாக வருவான்னு நினைப்பீங்க. அடுத்த நிமிஷமே இல்லை அவள் செத்தாலும் வரமாட்டான்னு நினைப்பீங்க. ஒரு நிமிஷம் இல்லை கண்டிப்பாக வந்துடும்னு நினைப்பீங்க பழையபடி. பட் பழையபடி 5 நிமிஷம் கழிச்சு இல்லை அவள் வரமாட்டான்னு சொல்லி மண்டை குழம்பியே செத்துருவீங்க. இதான் இங்கே பிரச்சனை. அவளை 24 மணி நேரமும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓவர் திங்க் பண்ணி அவள் வருவா வரமாட்டா வருவா வரமாட்டான்னு சொல்லி ரெண்டையும் மாற்றி நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களால் அவள் வருவான்னு சொல்லி 100% அதை ட்ரஸ்ட் பண்ணி நினைக்க முடியாதனால இந்த யூனிவர்ஸ் இதை உங்களுக்கு நடத்தி கொடுக்காது. ஸோ கைஸ், புரிஞ்சா உங்களுக்கு? பழையபடி சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அவளை எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். அப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்க் பண்ணி அவள் வருவான்னு நினைப்பீங்க, வரமாட்டான்னு நினைப்பீங்க. உங்களால் 100% அவள் கண்டிப்பாக வருவான்னு சொல்லி நினைக்கவே முடியாது. ஸோ உங்கள் எக்ஸு உங்களை திரும்பி வந்து லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்களால் 100% நினைக்க முடியாததுனால இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இங்கே கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. நம்ம லவ் குரு சேனலில் உங்கள் க்ரஷ் எப்படி லவ் பண்ண வைக்கிறது, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ, இல்லை உங்கள் எக்ஸ் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் போய் புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம். அதுக்கு 100% கேரண்டி. நம்ம சேனலை நீங்கள் FB இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே அதோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு லவ்வில் ஏதாவது டாபிக் பற்றி போடணும்னாலும் அதையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நாங்கள் போடுறோம். நம்ம லவ் குரு சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.